இதுக்கு பேர் கல்யாணமா? பாவம் அழகார பொண்ணு. ஆனா என்ன பண்றது? ஆட்கால நிக்காது, திருடனு கை தூங்காது. இந்த கல்யாணம் எத்தனை நாளைக்கு? நட்ராஜ், கொள்ளை அடிக்கிறத விட குடும்பம் நடத்துறது ஆபத்தான விஷயம். பையன் போக போக தெரிஞ்சுக்குவான். ஓம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபகே துஞ்சீவ சரதாம் சதம். ஆல் தி பெஸ்ட். Thank you. இந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்கிறது. மதன், அடுத்தபடியா அந்த ஏற்பாடெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ புறப்பட்டு நேரம் வச்சு. ஐயா, ரொம்ப நன்றி. கதவு இல்லை, ஜன்னல் இல்லை. நம்ம முதலிரவு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இதுல என்ன வேடிக்கை? நம்ம நாட்டுல பல கோடி மக்களுக்கு முதலிரவை தானே. வேம் வைக்கப்படுற வெளியில திற போட்டு மதன் காவலுக்கு படுத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த கல்யாணம் மதனுக்கு ஹேமாவுக்குமா? ஹேமாவுக்கு மதன் மேல ஆசைதான். ஆனா மதனுக்கு அந்த எண்ணமே இல்லையே. ஏன் அப்படி? அவன் எங்க கூட்டத்துல ஒரு மாதிரி ஏதோ எந்திரம் போல எங்களோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வேதனை, கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். பாவம், அவர் ரொம்ப நல்லவர். மதன், 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 இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி தூக்கம் இல்லாம அவஸ்தைப்படுவேன்? உன் கவலை என்ன? என்னைக்காவது என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். சாரி, நீ ஏன் வந்த? இப்போ போ, எல்லாரும் போங்க, போய் படுங்க, போங்க. என்னடா மாப்பிள்ளை பெயரஞ்ச மாதிரி வர்றா? என்னடா டல்லா இருக்க? என்ன பாலு? மதன், என்ன மன்னிச்சிடுற. எதுக்கு? இனிமே நான் இந்த தொழில இருக்கிறத என் மனைவி விரும்பல. சபாஷ் சபாஷ். ஒரே ராத்திரியில உன் பொண்டாட்டி உன் மனசை மாத்திட்டாளா? அப்புறம் இனிமே நான் உங்களோட இருக்க முடியாது. அப்புறம் எங்காவது வடக்க போய் குடும்பம் நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். மேரா தோஸ்த், இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் நான் ஏன் தடுத்தேன்? காரணம் புரியுதா? இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதுக்காகத்தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். புரியுதா? இவன் வெளியே போவான், போலீஸ்ல மாட்டிக்குவான், நம்மளை காட்டி கொடுப்பான். அதுக்காக குடும்பம் நடத்த வேண்டியவங்களை நம்ம கூட வச்சிருக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? ஓஹோ, அப்போ வெத்தலை பாக்கு கொடுத்து அனுப்ப போறியா? வேற வழி? ஆடி மயக்கிறவளாச்சே, அவ புத்தியை காட்டிட்டா. மைண்ட் யுவர் டங் ரஜினி. எந்த பொண்ணு தன்னுடைய கணவன் திருடனா இருக்கிறத விரும்ப மாட்டான். வாலு, நீ புறப்படு. மதன், மதன், நான் எப்படி நன்றி சொல்ல வேண்டாம். நோ ஃபார்மாலிட்டிஸ். நீ செய்யறது நியாயமானதுதான். பெஸ்ட் ஆஃப் லக்ஸ் பாலு. தேங்க்யூ மதன், தேங்க்யூ. எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்க. ரஜினி, நடராஜ், முத்தையா, நான் போயிட்டு வரேன். Stupids! Stupids! Damn stupids! என்ன எஸ்பி ரங்கநாத் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. சீக்கிரம் போய் மதன் கிட்ட சொல்லு. குயிக். Don't move or otherwise I'll shoot you!
ஏய் தோஸ்த், என்னப்பா இந்த பொண்ணு மட்டும் ஓடி வரா? மதன் மதன் போலீஸ் அவரே பிடிச்சிட்டாங்க. எப்படி? ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் வாங்க போனவர் என்கிட்ட ஓடி வந்தார். எஸ்பி ரகுநாத் என் பின்னால வர்றாரு, எனக்கு ஆபத்து, நீ போய் மதன் கிட்ட சொல்லுன்னு சொன்னார். அவர் தப்பிக்கிறதுக்குள்ள போலீஸ் அவரே பிடிச்சிட்டாங்க. ஸ்டூபிட். ஏய் ரஜினி, ஏய் ரஜினி, ரஜினி, ரஜினி. டாடி டாடி, நான் 4 பவுண்டரி அடிச்சேன். வெரி குட், போய் விளையாடு போ. டாடா டாடா. எனக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும் தெரியாது. மரியாதையை சொல். மத்தவங்க எங்க இருக்காங்க? எங்க வேணும்னாலும் இருப்பாங்க. எங்க வேணும்னாலும் எங்க, எப்படி, எந்த நேரத்தில் இருப்பாங்க? அது அந்த நேரத்தை பொறுத்தது. பாலு, உன் தகப்பனார் எனக்கு தெரியும். ஒரு சரித்திரமே என்கிட்ட இருக்கு. உன் மேல இருக்கிற நல்ல இடத்துல தான் சொல்றேன். உண்மையை சொல்லிட்டா உனக்கு நல்லது. ஹலோ, இன்ஸ்பெக்டர் தேவராஜன் ஸ்பீக்கிங். எஸ் ஸ்பீக்கிங். நீங்க யாரு? உங்க முன்னால இருக்கிற பாலகிருஷ்ணனுக்கு நான் தோஸ்த். யார்? உங்க ஒரே மகன் சிரஞ்சீவி ரவிக்குமார் இப்ப என்கிட்ட இருக்க. அதிர்ச்சியா இருக்கா? உங்க பையன் உங்ககிட்ட பேசணும்னு துடிக்கிறான். பேசுங்க. இந்தப்பா. டாடி, நான் ரவி பேசுறேன். ரவி? எஸ்பி சார், मेरा दोस्त, கடமை பெருசா பாசம் பெருசா? ரொம்ப பெரிய கேள்விக்குறி இல்ல? You fool. இந்த மாதிரி கேள்விக்குறிக்கெல்லாம் தடுமாறுறவன் போலீஸ் இல்லடா. பாலுவை வெளியே அனுப்பிச்சிடுங்க, இல்லைன்னா உங்க மகனை மேலே அனுப்பிச்சிடுவேன். முடிவு உங்ககிட்டயே விட்டுருக்கேன். மாலதி, நான் தான் மதன். ஏன் இந்த வேஷம்? ரஜினியும் மத்தவங்களும் பாலு வரானா இல்லையா நோட்ட விடுறதுக்கு போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ள எஸ்பியோட பையனை அவங்க வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலான்னு பாக்குறேன். ரஜினி தெரிஞ்சா ஆத்திரப்படுவான், இதுக்கு சம்மதிக்க மாட்டான். போலீஸ்ல காரியம் சாதிக்கணுங்கிறதுக்காக அவங்க வீட்டு பிள்ளையை கொண்டு வந்து குடும்பப்படுத்துறது முட்டாள்தனம். அதை நாம பாத்துக்கிட்டு இருக்க கூடாது. இனிமே நீயும் இங்க இருக்க கூடாது. புறப்படு. எனக்கு அம்மாட்ட போனது அவுத்து விடுங்க. அம்மா, அழாது கண்ணு, அழாது. ரோமத் பேட்டா, ரோமத், நான் உன்னை பிதாஜி கிட்ட கூட்டிட்டு போதும். லக்ஷ்மி, இந்த மாதிரி சமயங்கள்ல போலீஸ்கார மட்டும் தைரியமா இருந்தா போதாது, அவருடைய குடும்பத்தாரும் தைரியமா இருக்கணும். நான் சொல்றத கேளு லக்ஷ்மி. வாங்க மாமா, அப்பா அம்மாவை பார்க்க வேணாம். அப்பா, அம்மா, மாமா, உங்க அப்பா அம்மா வந்துருவாங்க. ரவி, அப்பா, இந்த தாடி மாமா தான் என்ன காப்பாத்தி கொண்டு வந்தாரு. தேங்க்யூ மிஸ்டர். என்ன என் மகனை காப்பாத்திட்டு உள்ள வராமல போறீங்க? நத்திங் டூயிங். வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. வாங்க. அப்பா, எப்படி உங்க கையில கிடைச்சா? சில ரவுடி பசங்க ஒரு பையனை பிடிச்சு வச்சிருந்தது. அவங்க கிட்ட இருந்து சாயந்தரமா ஃபைட் பண்ணி கொண்டு வந்தேன். தேங்க்யூ. உட்காருங்க. வேற யாராவது இந்த காரியத்தை செஞ்சிருந்தா பத்திரிகை நிருபர்கள் போட்டோகிராஃபர்களோட வந்து பிரமாதப்படுத்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கு விளம்பரமே பிடிக்காது போட்டுருக்கு. அதனாலதான் வந்த சுவடே தெரியாம திரும்பி போக பாக்குறீங்க. லட்சுமி, சார் சீக்கிரம் காஃபி கொண்டு வா. எனக்கு அவசரமா வேலை இருக்கு. ஏன் பறக்குறீங்க? இருந்து காஃபி சாப்பிட்டு போகலாம். ஆமா, நீங்க யாரு, என்ன செய்றீங்க, எதுவுமே உங்களை பத்தி சொல்லலையே. அது இன்னொரு தினம் ஆராம் से பேசுறேன். मुझे माफ कीजिए. सरदार எஸ்பி ரகுநாதனுக்கு ஹிந்தியும் தெரியும், மதனையும் தெரியும். மதன், ஒரு தரம் கேட்ட குரலை நான் மறக்கவே மாட்டேன். என் மகனை காப்பாத்தி கொடுத்ததுக்காக உனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆனா அதனால உன்னை தப்பிக்க விட்டுருவேன் மாத்திரம் நினைக்காத.